இதுநாள் வரைக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல யாருக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ கஷ்டம்னு பார்த்துட்டாங்க அப்படின்னா தன்னால முடிஞ்ச உதவிகளை ஓடி போய் செய்வாங்க. பின்னோக்கி இருந்து பாவம் இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு வாய் பேச மாட்டாங்க. இவர்கள் முன்னிருந்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நபராக எப்போதும் இருப்பார்கள்னா அது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் மட்டுமே தான். இப்ப வரைக்கும் இவர்கள் இப்படிப்பட்ட குணத்தோடு தான் எல்லோரும் முன்பும் இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்கிறார்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் என்பதற்கு பார்த்தீங்களா, இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வாழ்க்கையினுடைய முன் உதயத்திற்கு ஏற்றதாக மாறப்போகுது. எத்தனை நாட்கள் இவர்கள் ஒரு சில இடங்களுக்கு செல்லும் போதும் ஒரு சில நபர்கள் மூலியமாக தேவையில்லாத பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் வாழ்க்கையில சந்திச்சிருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா இவர்கள் உதவி செய்வாங்கன்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நேரங்கள்ல நிறைய நபர்களை இவருடைய வாழ்க்கையில இவர்கள் நம்புகிறார்கள். இப்படி நம்பக்கூடிய நேரங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான ஏமாற்றங்களை சந்திக்கிறத தவிர வேற ஒன்றும் நடக்கிறதே கிடையாது. இவர்கள் மாறி மாறி துன்பங்களையும் கஷ்டங்களையும் தன்னுடைய வாழ்க்கையாகவே மாத்திக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அத்தனை கஷ்டங்கள் இவருடைய வாழ்க்கையில எல்லோரும் தேடி வந்து இவர்களுக்கு கொடுக்குறாங்க. முக்கியமா செல்வத்தாழான பெரும் கஷ்டத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிறாங்க இவர்கள். இந்த சிம்மராசிக்காரர்கள் இது போன்ற விஷயங்களுக்குள்ள தானா போய் மாற்றணும்ன்றது இவங்களுடைய நோக்கம் கிடையாது. இவருடைய குணம் அப்படிப்பட்டதாக இருக்குது. இவர்களுடைய குணம் எப்படி நல்லா தெளிவா சொல்லிட்டா, இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் மனசுங்கிறது எல்லோருக்கும் உதவி செய்யணும். மற்றவர்களுடைய தேவைகளை நம்ம தான் பூர்த்தி செய்யணும். நம்ம கிட்ட இருக்குன்றதுனால நம்ம கொடுக்குறோம், இல்லைன்னா நம்மளும் வேலைக்கு தான் பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு எப்போதுமே இருக்கும். அதனாலேயே இந்த நாள் வரைக்கும் யாராவது ஒருத்தவங்க முன்னாடி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா முதல் ஆளா போய் உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்னா அது இவர்கள் மட்டுமே தான். இப்படி எப்போது பார்த்தாலும் மற்றவர்கள் தெரிஞ்சவர்களுமே மற்றவர்களுக்கே உதவி செய்து இவர்களுடைய வாழ்க்கையில நல்லதுன்னு பெருசா எதுவுமே நடக்கவும் இல்லை. நடக்கிற மாதிரி வர்றது கூட இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் யாருக்கு நல்லது செஞ்சாங்களோ அவர்களே தடுத்து நிறுத்தி அது அவர்களுக்கானதாக மாற்றிக்கிறாங்க. இதுவும் இவருடைய பெரும் கஷ்டமாக இருக்கு. ஆனா இனி எப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது வாழ்க்கையினுடைய மொத்தத்தையுமே மாற்றி அமைக்க போகுது. இது நாள் வரைக்கும் சின்ன வயசுல இருந்து பட்ட கஷ்டங்கள் இருந்து இது நாள் வரைக்கும் இவர்கள் பட்ட சின்ன சின்ன கஷ்டங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கி நல்லதையும் மாற்றங்களையும் சந்திக்க போகிறார்கள். கனவில் கூட பார்க்காத அளவுக்கு நன்மைகள் நடக்க போகுது. இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள் எப்படிப்பட்டதாக அமைய போகுது, எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையினுடைய அத்தியாவசிய மாற்றங்கள் என்பது நடக்க போகுது என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, முதல் மாற்றமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்கள் வாங்கி வைத்திருக்கதோ தெரிந்தோ தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த செல்வ கஷ்டங்கள் என்பது முதலாவது மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுது. நீங்க கொடுக்க வேண்டிய கடன் பாக்கியமும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யார் யார்கிட்டலாம் கடன் வாங்கியிருக்கீங்களோ எல்லார்கிட்டையும் அதை நீங்க தீர்த்து கொடுக்க போறீங்க. அதாவது ₹1 ₹2 இல்லைங்க, லட்சக்கணக்கில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடனை கூட மற்றவர்களுக்கு மரியாதையுடன் அவருடைய பணத்தை நீங்கள் கொடுப்பீர்கள். உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் இனி வரக்கூடிய காலங்களில் உயரும். அதாவது இந்த சிம்மராசிக்காரர்கள் இனி செல்லக்கூடிய இடங்களில் ஒவ்வொருத்தரும் இவர்களுக்கு தேவையான மதிப்பை கொடுப்பார்கள். எத்தனை நாட்கள் இவங்க நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க. சில இடங்கள் செல்லும் போது இவங்களை வார்த்தையாலே கொள்ளுவாங்க. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன செய்வதே தெரியாது. என்னப்பா இவங்க இப்படி பேசுறாங்களே, இவங்களை நான் மனசுல இந்த இடத்துல வச்சிருந்தேன், ஆனா இவங்க வந்து நான் அந்த இடத்துல வைக்காதீங்க, நான் அவ்வளவுக்கு தகுதியானவன் இல்லை அப்படின்றது போல இப்படி பேசி என் மனசையே உடைச்சிட்டாங்களேன்னு பல விஷயங்கள்ல ரொம்பவே துன்பப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கும். உங்களுடைய பள்ளிகள், அதாவது பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாமே தவறான சில பழக்கங்கள்ல சிக்கிக்கிட்டு அந்த குப்பைகளுக்குள்ளேயே மறுபடியும் போய்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த குணம் என்பது முழுவதுமாக மாறும். உங்களுடைய பிள்ளைகள் எந்த இடத்திற்கு போகணுமோ அந்த இடத்திற்கு சரியா போய் சேருவாங்க. இடைகளில் பல நபர்கள் வந்து அவருடைய கவனத்தை சிதை திருப்புவாங்க. முக்கியமா உங்கள் பிள்ளைகள் செய்யக்கூடிய விஷயங்களை தடுத்து நிறுத்துவதற்காகவே பல நபர்கள் கங்கணம் கட்டி கொண்டு திரிவார்கள். அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகள் சரியான பாதையில் சென்று வெற்றி பயணத்தை தருவார்கள்.
படிப்பில் கவனம் செலுத்துவதற்குரிய உங்களுடைய பிள்ளைகள், அதாவது இந்த சிம்மராசிக்காரர்களும் பிள்ளைகளாக இருந்தாலும் சரிங்க, அவர்கள் முழுவதுமான மாற்றங்களை வாழ்க்கையில ஏற்படுத்திக்க முடியும். அதை அடுத்து இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில சில தினங்களாகவே, இன்னைக்குன்னு இல்லைங்க, சில தினங்களாகவே யார் யாரையும் நம்பி வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை இவங்க இழந்திருக்காங்க. முக்கியமா தனக்கு பிடிச்சவங்க மூலியமா அதிகப்படியான துன்பங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீரும். வேலையை தேடி சிம்மராசிக்காரர்கள் தேடி அழையாத நாட்கள் இல்லைங்க. இவங்க என்னதான் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிச்சு மதிப்பெண்கள் வாங்கி வேலையை தேடி அலைகிறாங்க. ஆனா இவர்கள் இந்த அளவுக்கு வேலையை தேடி அலைந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில், அதாவது இந்த சிம்மராசிக்காரர்கள் தேடி அலைகிற அளவுக்கு இவர்களுக்கு தகுதியான வேலை என்பது இன்னை நாள் வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி எத்தனை நாட்கள் இரவு கண்ணீரோடு தூங்கியிருக்காங்க. ஏன் பல நாட்கள் தூக்கமே இல்லாம அல்லாடி இருக்காங்க. ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக, கொஞ்சம் கொஞ்சமாகவோ இல்ல முழுவதுமாகவோ உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்லதையும் சந்தோஷத்தையும் உங்களுடைய வாழ்க்கையாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். எத்தனையோ நாட்கள் நீங்க ஒரு சில விஷயங்கள்ல நோயினால படுத்த படுக்கையாவே இருந்திருக்கீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நோய்கள் எல்லாமே முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நோயில் இல்லாமல் சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். திருமணம் ஆகலையேன்னு உங்களை பார்த்து நிறைய நபர்கள் அசிங்கமா பேசுவதும், முக்கியமா உங்களுடைய மனசை உடைக்கக்கூடிய விதத்துல நிறைய வார்த்தைகளை விடுவதும் விட்டிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து நீங்க முழுவதுமாக நீங்க முடியும். சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில, அதாவது இவர்களுடைய வாழ்க்கையில, சிம்மராசனுடைய வாழ்க்கையில நிலையான மாற்றங்களை வாழ்க்கையில் சந்திக்க ஆரம்பிப்பீர்கள். யார்கிட்டயோ நீங்க இனி கெஞ்ச வேண்டிய அவசியமும் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில தகுதிகளை வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கையில சில நாட்களாகவே சில துன்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் முழுவதுமாக தீர்த்து கொண்டு மனநிறைவுடன் நீங்கள் வாழ்க்கையை வாழ தொடங்க முடியும். எத்தனையோ நாட்கள் யாரையும் நம்பி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏமாந்துருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழிலையும் சரி மற்ற விஷயங்களையும் சரி யாரையும் நம்பாமல் தனித்துவமாக நின்று உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பயணத்தை, உயரத்தை தொடக்கூடிய கால நேரங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் அமையும். நீங்க நினைச்சு மனசுல ஒரு சில விஷயங்களை நினைச்சு யோசிச்சு கஷ்டப்பட்டிருப்பீங்க. நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதோ அப்படின்னு சொல்லி நிறைய நாட்கள் வருத்தப்பட்டு இரவு நேரத்துல தூங்கும் போது அழுதுகிட்டே தூங்கியிருப்பீங்க. ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாறி நல்லது நடக்கும். இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அடியும் இனி எடுத்து வைக்கும் பொழுது நீங்கள் தைரியமுடன் எடுத்து வைக்கலாம். இதனால் வரைக்கும் பயத்திலேயே நீங்க எடுத்து வச்சீங்க. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் பயம் என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில மறுபடியும் ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வுகளையும் மாற்றங்களையும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க சந்திப்பீங்க. பயம் என்பது ஒன்று இல்லாமல் நீங்கள் படையோடு சேர்த்து வைக்கக்கூடிய காலங்கள் என்பது மாறும். இனி எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு விஷயத்தினாலும் சரி யார்கிட்டையும் வெளிப்படையாக பேசாதீர்கள். முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் கோபம்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாரா இருக்கட்டும் வந்து பாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உண்மையான வார்த்தைகளா பேசுவாங்க. பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையான வார்த்தைகளா பேசுவாங்க. இப்படி இவர்கள் உண்மையான வார்த்தைகள் பேசுவதுங்கிறது நல்ல விஷயம் தான், தவறுன்னு சொல்ல முடியாது, அது தப்பே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனா என்ன பிரச்சனைனா இவர்கள் பேசக்கூடிய விஷயம் என்பது இவர்களுக்கு சரியானதாக இருந்தாலும் இவர்களுடைய துணையாக உறுதுணையாக பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் என எல்லோருக்கும் இவர்கள் பேசக்கூடிய வார்த்தை என்பது மனசுக்குள்ள பெரிய அளவுல காயத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. அதனால அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க தவிர்த்துப்பது நல்லதாக இருக்கும். சரி, இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கை வருகின்ற காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும், எந்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்கன்றத பத்தி தெள்ள தெளிவாக பார்த்தோம். இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதை பார்த்தும் பயந்தோ இல்ல தடங்கியோ நிற்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை. உங்க வாழ்க்கையினுடைய உச்சத்திற்கு நீங்கள் செல்லணும்னா உங்களுடைய முயற்சி சரியானதாக இருக்கும். முக்கியமா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு பரிகாரத்தை நம்ம சொல்ல போகிறோம். இந்த ஒரு விஷயத்த செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க. இவங்க தான் செய்யணும், இவங்களால் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களால் முடியும் என்றால் இதை நீங்க கட்டாயமாக செய்யலாம். ஏன்னா இந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை துன்பங்களையும் நீக்கக்கூடியதாக இருக்கும். முதல்ல உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்க்கணும். அது சூரிய பகவான் தான். ராசி அதிபதி சூரிய பகவானாக இருந்தாலும் தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது கடவுளாக இருப்பது சிவபெருமான் தான். நீங்க வாரத்தில் ஒரு நாள், அது எந்த நாளாக இருந்தாலும் சரிங்க, சிவபெருமானை வழங்கிட்டு ஒரு பசுவிற்கு ஒரு வாழைப்பழத்தை நீங்கள் தானமா சாப்பிட வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது பயிர் வகைகளை தானமா வாங்கி சாப்பிட கொடுங்க. அது எந்த மாடாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு மாடாக இருக்கணும், உங்களுடைய உறவினர்களுக்கு உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு மாடாக இருக்கணும். அதாவது நீங்க
இப்படிப்பட்ட சிவபெருமானுடைய வாகனமா இருக்கக்கூடிய ஒரு மாடிற்கு நீங்க இந்த ஒரு விஷயத்த தானமாக வாங்கி கொடுப்பது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பரம்பரையாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜென்ம சனியாக இருக்கட்டும், இல்ல மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்திற்குமான தீர்வுன்றது உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வது கடினம்லாம் கிடையாது. எல்லாராலையும் இந்த ஒரு தானத்தை ஈஸியா எளிமையா செய்ய முடியும். இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஒரு வாழைப்பழத்தை வாங்கி நீங்க கொடுக்கறது 5 ரூபாய் இருக்குமா, இல்ல 10 ரூபாய் இருக்குமா? 2 ரூபாய்க்கெல்லாம் வாழைப்பழம் நிறைய இடங்கள்ல கிடைக்குது. அதனால உங்களால் முடிந்த ஒரு வாழைப்பழத்தை வாங்கி நீங்கள் பசு கன்றுக்காக இருந்தாலும் சரிங்க, தானமா கொடுங்க. கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் நன்மைகள் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா ஜனவரி 29ஆம் தேதி மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய அமாவாசை நாள். அப்படிப்பட்ட நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு பார்க்கலாம். நிச்சயம் இதை செய்யும் போதும் உங்களுடைய வாழ்க்கையில